வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்தியன் பிராண்ட் ஆம்ப்ரனோடது. ஆம்ப்ரன் இந்த பேர் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கம்மி ரேட்டுக்கு பவர் பேங்க் வந்து கொடுக்கக்கூடிய கம்பெனி. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆம்ப்ரன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு தினுசா ஸ்டைலிஷான ஒரு ஸ்மார்ட் வாட்சாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து FitShot Zestன்னு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் காலிங்கோடு வருது. இந்த வாட்ச் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும்போது கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட பிராண்ட் எந்த மாதிரி கலர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கலரிங் பண்ணி வச்சுருக்காங்க கீழ்ப்பகுதி. மேல் பகுதி அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பிரித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த யூசர் மனுவலாக படிக்காமல் வாட்சை யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து அங்கே சொல்ல வராங்க. அதுக்குள்ளாடி ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இதை தவிர இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் வாட்சை ஸ்பாஞ்சுக்குள்ளாடி அழகாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சொல்ல முடியாது, மேலே இருக்கக்கூடிய லேயர் மட்டும் ஸ்பாஞ்சுக்குள்ளாடி டிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராப்போடு வருது. ஸ்ட்ராப் தனியாக இல்லை, சேர்ந்து இது கூடவே வருது. ஸ்ட்ராப் இருக்குது. அப்புறமா இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒயிட் கலரில் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஒன்ஸ் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாட்சோட டிசைனை பார்க்கும்போது நானே ஒரு நிமிஷம் வியந்து போயிட்டேன். அதாவது நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, இந்தியன் பிராண்ட் என்ன இவங்க பண்ண போகிறாங்க, என்ன தான் பண்ணிடுவாங்க மிஞ்சி போனால் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த டிசைன்ஸை பார்க்கும்போது இவங்களாலையும் இப்படி பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு ப்ரீமியமான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்சை பார்க்கும்போது தெரியும். அதாவது ஹெட்டெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டலில் பண்ணியிருக்காங்க. மெட்டல் எந்த மாதிரி மெட்டல்னு நமக்கு தெரியாது, ஆனால் தரமான மெட்டலாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. சைடெல்லாம் பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்சை பார்க்குற அந்த ஃபீல் வருது. ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. வாட்சோட ஹெட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர், யூஐ, ஐகான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்கிறத மேலே இருக்கக்கூடிய கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வாட்சை ஆன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், வாட்ச் ஃபேஸை பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா வாட்ச் ஃபேஸுமே நேச்சுரலாக இருக்குது. ஒரு 4 விதமான வாட்ச் ஃபேஸ் தான் இருக்குது. ரொம்ப ரியலான ஒரு முள்ளில் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குது. அதாவது பார்த்து வாட்ச் ஃபேஸே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுச்சு. ஏன்னா கையில் கட்டும்போது தெரியும், நம்ம வந்து கையை வசந்தும் போது வாட்ச் ஃபேஸ் தான் தெரியும். அதுவே மற்றவங்களுக்கு அட்ராக்டாக தெரியும் போது அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ்னஸை வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தும். நம்ம வைப்ரேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதோட ஸ்வைப்பிங் மெத்தட் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பார்க்கும்போது இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது ஹார்ட் ரேட்டு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வருது. அப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது கான்டாக்ட் அக்சஸ் தந்திருக்காங்க, கால் ஹிஸ்ட்ரி அக்சஸ், அப்புறம் டைலர். அதாவது இந்த வாட்ச் மூலியமாகவே நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வசதி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. இங்கே நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது குயிக் செட்டிங்ஸ் மாதிரி இது உங்களுக்கு ஆக்ட் ஆகும் கண்ட்ரோல் சென்டர். இனி உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆனதுக்கப்புறமா என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது டைல் ஆப்ஷன் தந்திருக்காங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட் தந்திருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் பேண்டு, ஸ்மார்ட் வாட்சில் வர மாதிரி தான் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தந்திருக்காங்க. ரெக்கார்டு, ஆக்டிவிட்டி, ஹார்ட் ரேட்டு, ப்ளட்டோட அதாவது ப்ளட் ப்ரெஷரு, ப்ளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, யூட்டிலிட்டி டூல்ஸ் அதாவது ஸ்டாப் வாட்ச்சு, நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலோ, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலோ, மெசேஜ் வந்தாலோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிய வந்துடும். அதே மாதிரி ஷெட்யூலர் இருக்குது. ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஃபோன் மூலிமா வாட்சை கண்டுபிடிக்கலாம். அலாரம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், வெதர் அப்டேட் இருக்குது, டைமர் இருக்குது, மியூசிக்கோட ரிமோட்டு, அப்புறம் செட்டிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தந்திருக்காங்க. ஆனால் ஐகான் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது.
ஆனால் அவுட்டோரில் வந்து போகும்போது அந்த இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது. இரவு நேரங்களில் ஓகே, டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு அது அவ்வளோ காசு அவங்க செலவு பண்ணலை. ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது டிசைன், யூஐ, ஐகான் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தந்திருக்காங்க. இதிலே மைக் இருக்குது, அதனால் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது. இதை தாண்டி நிறைய வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு வேணும்னா இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஆப் தந்திருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்கனாலே ஆப்போட டவுன்லோட் லிங்க் உள்ளாடி போயிடும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் செட் ஆகும், ஐஃபோனுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ச் உங்களுக்கு ஓரளவுக்கு 7 நாளெல்லாம் பேக்கப் கொடுக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 2 நாள் கம்மியாக தான் கொடுக்குது, 5 நாள் கொடுக்குது. 350 mAh பேட்டரி தந்திருக்காங்க. எதனால் வந்து அந்த பேட்டரி பேக்கப் வந்து கம்மியாக கொடுக்குதுன்னா, இதில் மைக் தந்திருக்காங்க. சில வாட்சில் மைக்கே வராது, ஃபோன் கால் வந்து பேச முடியாது. ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் வரும்போது பேட்டரியோட யூசேஜ் வந்து அதிகரிக்கும். எல்லாமே நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு நார்மலாக மற்ற ஸ்மார்ட் வாட்ச் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் ஒரு 7 நாள் வரைக்கும் கொடுக்கும். ஆனால் ஃபுல் ஆப்ஷனோட நீங்கள் பயன்படுத்தும் போது 5 நாளும் கொடுக்காது. அதாவது யூசேஜ் வந்து பவர் யூசேஜ் அது வந்து அதிகரிக்கும் போது அதுக்கேற்ற பேக்கப் தான் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் 53 நிமிடத்தில் சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது வாட்டி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 7 நிமிடத்தில் சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப 3 மணி நேரத்தை விட கம்மியாக தான் சார்ஜ் ஆகுது. அப்போது சின்ன சார்ஜிங்கில் வந்து வேரியேஷன் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0. ஸ்க்ரீனோட சைஸ் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். 1.7 இன்ச்சில் தந்திருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மாதிரி உங்களுக்கு அழகாக அந்த திருக்கு பட்டன் மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதை ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆம்ப்ரேன் கிட்டே இருந்து இந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. போட்டு தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட போட்டை மிஞ்சுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போட்டு வந்து இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வராங்க, இவங்க எடுத்துட்டாங்க. இனி வந்து கொஞ்சம் தான் இருக்குது. சின்ன விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உலக சந்தைக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கிக்கலாம் நண்பா. இதோட பைலிங் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதை விட கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னாலும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்து நான் ரிவ்யூ தேடும்போது ஏதாவது கம்மி பட்ஜெட்டில் வாட்ச் இருந்துச்சுன்னா அதையும் நான் எடுத்து ரிவ்யூ பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பா. சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.